விட்டமின் சி எந்த அளவுக்கு சாப்பிட்டா நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்? இதுக்கு வெறும் பழங்கள் சாப்பிட்டா போதுமா? இல்ல விட்டமின் சி டேப்லெட் ஏதாச்சும் எடுக்கணுமா? அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் சி நம்ம உடல்ல கம்மியா இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா விட்டமின் சி அதிகம் இருக்கும் உணவை தினமும் எடுத்துக்கிறவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க. விட்டமின் சி அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க விஷத்தன்மையை வெளியேற்றுவதற்கு உதவுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்தணும், ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகணும் அப்படின்னா கட்டாயம் விட்டமின் சி அதிகம் இருக்க உணவு வகை மற்றும் பழங்களை நம்ம சேர்த்துக்கணும். நேச்சுரலாக கிடைக்கிற விட்டமின் சி அப்படின்றது அஸ்கார்பிக் ஆசிட் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அதில் வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சத்துக்கள் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு இருக்க அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே அதிமுக்கியமாக தேவைப்படுறது நோய் எதிர்ப்பு சக்தி தான். காரணம், நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா எந்த விதமான நோயுமே நம்ம உடல்ல அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்ட கொரோனாவையே எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்க எல்லாருமே தப்பிச்சிட்டோம். ஆனா ஆல்ரெடி ஏதாவது டிசீஸ் இருந்தவங்க அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க தான் கொரோனால அட்டாக் ஆனாங்க. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தாலே போதும், எந்த விதமான டிசீஸும் நம்மளை தாக்காம அதுல இருந்து பாதுகாப்பா இருந்துடலாம். பொதுவாக ஒரு ஆரஞ்சில் 25 மில்லிகிராம்ல இருந்து 30 மில்லிகிராம் வரைக்கும் தான் விட்டமின் சி இருக்கும். ஒரு 2-3 ஆரஞ்சில் தான் நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு போதுமான விட்டமின் சி போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தில் இருக்க சர்க்கரை அளவும் தான் நம்ம உடலுக்கு போய் சேருது. வெறும் ஆரஞ்சு, லெமன் அது போல் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காய்கறி பழங்கள் எடுத்துக்கிறப்ப தான் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உதாரணத்துக்கு பப்பாளி ஒரு 4 துண்டு, ஆரஞ்சு ஒன்று, கேபேஜ் இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது தான் நம்ம உடலுக்கு அனைத்து விதமான சத்தும் போய் சேர்ந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க உதவுது. விட்டமின் சின்றது ஒரு ஆசிட் அப்படின்னு நம்ம முன்னமே சொல்லிட்டோம். அதனால ஒரே அடியாக எடுத்துக்கிறதும் வயிற்று வலி, லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். நம்ம உடல்ல விட்டமின் சி தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விட்டமின் இ இருக்கக்கூடிய பழங்கள், உணவுகள் கூட நம்ம உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். என்னென்ன உணவுகள் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா கேரட், பச்சை காய்கறிகள், தக்காளி, செரி, நெல்லிக்காய், சிட்ரஸ் பழங்கள், கொய்யா பழம் இந்த எல்லாத்தையுமே சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இப்போ சொன்னால் எல்லா காய்கறிகள் பழங்கள் எடுக்க முடியலை அப்படின்னாலும் தினமும் காலையில் ஒரு 5 பாதாம் சாப்பிட்டால் அதுவே போதுமானது. தயிரும் பாலும் நம்ம தினமுமே சாப்பிட்டாலே உடல்ல இருக்க பாக்டீரியாக்களை அழிச்சு ஆரோக்கியமாக இருக்க உதவுது. இயற்கை முறையில் விளைந்த உணவு எல்லாமே நம்ம உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு விட்டமின் சி தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், அதிகமாக நம்ம விட்டமின் சி எடுத்தாலும் கூட 60 மில்லிகிராம்ல இருந்து 90 மில்லிகிராம் வரைக்கும் தான் நம்ம உடலுக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு. சர்க்கரை, உப்பு எல்லாமே எப்படி தண்ணியில் கரைக்கப்படுதோ அது போல தான் விட்டமின் சி அப்படின்றதும் நீரில் கரைக்கப்படும். விட்டமின் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆயில் சாலுபிள். ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம உடலில் தங்கி இருக்கும். ஆனால் விட்டமின் சி எடுத்துக்கிட்டோம்னா அது வாட்டர் சாலுபிள். நம்ம சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே யூரின் மூலியமாக அது வெளியேறிடும். நம்ம எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே நம்ம பாடி தேவைப்படுற அளவுக்கு மட்டுமே தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் அதிகமாக மொத்தமாக எடுத்துக்காம ஒவ்வொரு நாளுமே நாம் சரியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் விட்டமின் சி அதிகமாக தங்கியிருக்கும். எந்தெந்த ஃபுட்லலாம் விட்டமின் சி நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குது அப்படின்னா முக்கியமாக எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை விட அதிகமாக விட்டமின் சி இருக்க உணவு நிறையவே இருக்குது. ஒரு நெல்லிக்காயில் அந்த அளவுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 ஆரஞ்சு சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய விட்டமின் சி ஒரு பெரிய நெல்லிக்காயிலே நமக்கு கிடைச்சிடுது. நல்ல விஷயங்களை காதில் வாங்கினா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தவும் தொடங்கணும். சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணாலே போதும், உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படும். உணவு முறை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் பெரிய பங்கு கொண்டது. ஸோ உணவு பழக்க வழக்கங்களை கவனம் செலுத்தி நோயில்லா வாழ்வை வாழ்வோம்.